ஒரு மனிதன், ஒரு கத்தி, எதிரில் ஒரு கொடிய புலி. ஆனால் அந்த மனிதன் பயப்படவில்லை. அவர்தான் பாகா ஜதின். வங்காளத்தில் 1879இல் கேயகிராம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த சிறுவன் ஜதீந்திரநாத். சிறுவயதிலேயே தைரியம், வலிமை, நாட்டுப்பற்று. ஒரு நாள் காடில் ஒரு கொடிய புலி அவரை தாக்கியது. ஆனால் ஜதீன் ஓடவில்லை. ஒரே ஒரு கத்தியுடன் அந்த புலியை எதிர்த்து போராடினார். புலியையே வென்ற அந்த வீரனை மக்கள் ஒரு புதிய பெயரால் அழைத்தனர், பாகா ஜதின், அதாவது புலி ஜதின். பின்னர் அவர் இந்தியாவை அடிமைப்படுத்திய பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக எழுந்தார். இரகசிய புரட்சிகர அமைப்பான ஜுகாந்தர்-இல் சேர்ந்து இளைஞர்களை ஒன்றிணைத்தார். அவர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருந்தார். வேர்ல்ட் வார் I நேரத்தில் ஜெர்மனியிலிருந்து ஆயுதங்கள் கொண்டு வந்து பிரிட்டிஷ் ஆட்சியை வீழ்த்த. 1915 பாலசோர் அருகே கடும் போராட்டம். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் ஜதீன் மற்றும் அவரது நண்பர்கள் வீரத்துடன் போராடினர். காயமடைந்த அவர் இறப்பதற்கு முன் சொன்ன வார்த்தை, "நாம் இறப்போம், ஆனால் இந்த நாடு விழித்தெழும்." அவரின் தைரியம் பின்னர் பல தலைவர்களை, குறிப்பாக சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்களை ஊக்கப்படுத்தியது.